வணக்கம். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்ல வந்து ஃபேட் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எஸ்பெஷலி லேடிஸ்க்கு அந்த பிரா போடும்போது அந்த இடத்துல பல்ஜிங்கா வரும். அதுக்கு பேர் பிரா ஃபேட் ஆர் பேக் ரோல்ஸ். இது இருக்கிறங்காட்டி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னன்னா நம்ம பிடிச்ச மாதிரி டைட்டா ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது. இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் இந்த வீடியோல பார்க்கலாங்க. நான் டாக்டர் செந்தில்குமார், பிளாஸ்டிக் சர்ஜன், கிரியாஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். பொதுவாகவே நமக்கு ஃபேட் தங்கி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பல்ஜஸ் வரும். அதுக்கு நம்ம டைட்டா ட்ரெஸ் போடும்போது இல்லை அந்த இடத்துல அசிங்கமா தெரியும். ஸோ எஸ்பெஷலி பேக்ல ஃபேட் வரும்போது பார்த்தீங்கன்னா அது பேக்கெட்ஸா பல்ஜஸ் மாதிரி இருக்கும். இது நம்ம டைட் ட்ரெஸ்ஸஸ் போகும்போது ரொம்பவே ஆக்வர்டா இருக்கும். இது பேக் ஃபேட் ஆர் பிரா ஃபேட், பிரா ரோல் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இதுக்கு எப்படி கரெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பொதுவாக எல்லாரும் சஜஸ்ட் பண்றது எக்ஸசைசஸ் தான். இங்க எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓவராலா வெயிட் குறையலாம். ஆனால் அந்த இடத்துல ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் மட்டும் கிடையாது, ஸ்கின் ஜாஸ்தி இருக்கும். கூடவே ஸ்பெசிபிக்கா அந்த இடத்துல அந்த ஸ்கின்னோட அண்டர் லேயர் டெர்மிஸும் ஃபேட்டும் மசிலும் ஒட்டிட்டு இருக்கும். இதனாலதான் அந்த இடத்துல மடிப்பா வருது. ஃபேட் அதிகமாகும் போது உங்களுக்கு அசிங்கமா இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா லிப்போசெக்ஷன் தான். இப்போ லிப்போசெக்ஷன் பண்ணும் போது என்ன ஆகுது, அங்க இருக்கிற ஃபேட் எல்லாமே நம்ம எடுத்துருவோம். கூடவே நம்ம ஸ்பெசிஃபிக்கா பண்ணும் போது அந்த ஒட்டிட்டு இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணும்போது கான்டூரிங் கிடைக்கும். ஆனா அந்த ஸ்கின் ரொம்பவே எக்ஸஸா இருக்கு அப்படிங்கும் போது வெறும் லிப்போசெக்ஷன் மட்டும் பண்ணா வேலை செய்யாதுங்க. அந்த இடத்துல பேக் லிஃப்ட்னு இருக்கு. அந்த செய்யும் போது நமக்கு அது கிளியர் ஆயிரும். ஸோ இந்த லிப்போசெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்றோம் அப்படிங்கிற ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இங்கேயும் அதே சேம் ப்ராசஸ் தான். இங்க பெருசா கட் பண்ற மாதிரி எதுவும் இல்லை, ஸ்கார்ஸ் எதுவும் வராது, பெயின் எதுவும் இருக்காது. மைல்டு அனஸ்தீசியா கொடுத்து மயக்க மருந்து கொடுத்து உங்களுக்கு தூங்குனதுக்கு அப்புறம் எந்த இடத்துல ஃபேட் அதிகமா இருக்கோ அங்க மட்டும் ஸ்மால் ஹோல்ஸ், ஒரு 4 to 5 millimeter ஹோல்ஸ் போட்டு லிப்போசெக்ஷன் கருவியை கொண்டு அங்க இருக்கிற ஃபேட் எல்லாம் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறத அந்த லிப்போசெக்ஷன் மூலமே நம்மளால ரிலீஸ் பண்ண முடியும். அப்படி ரிலீஸ் பண்ற மூலம் உங்களுக்கு கான்டூர் பெட்டரா வரும், ஷேப் பெட்டரா இருக்கும். லிப்போசெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 or 2 days ரெஸ்ட் எடுக்கணும். கூட கம்ப்ரெஷன் கார்மெண்ட் போட்டுட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க ரொட்டீன் ஒர்க்கை நீங்க செய்யற மூலம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இதை பத்தி மேல ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.